12th எக்ஸாம் முடிச்சவங்க VSAT ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்போட நம்ம பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க. அரம்பா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சார்லி, ரக்ஷித் செட்டி, சங்கீதா சிங்கரி, பாபி சிமா மற்றும் பலர் இணைந்து நடிக்கும் 777 சார்லி ஜூன் 10 முதல் உங்கள் அபிமான திரையரங்களில். நான் கமல் சார் பார்க்கும்போதே நான் வந்து இப்படி பார்த்தேன், அவரை இப்படியே பார்த்தேன். ஆனால் உள்ளே வந்து கப 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 கபன்னு இருக்கு. பட் டு ஃபைண்ட் அவுட் த லேயர்ஸ் இன் திஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுதான் எனக்கு பிரச்சனையே ஒழிய ஒரு செக்ஸ் ஒர்க்கர் கேரக்டர் பண்ணும் அப்படிலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே எனக்கு. ஆமாம், ரிஹர்சல் போச்சு. இன்ஃபேக்ட் ஃபாத் சார் வந்து அவ்வளோ என்ன வேலை என்னை பண்ண விட்டார். ஐ வாஸ் பிளேயிங் தேர். ஒரு டிரான்ஸ் உமனை விக்டிமைஸ் பண்ணுவாங்க, எல்லாரையும் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி காட்டும் போதே எனக்கு வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் தேட், தெர் இஸ் அதர் ஸ்டோரிஸ் டு திஸ். ஐ திங்க் அனிருத் வாஸ் தி ஒன்லி சேவியர் ஃபார் தட் சீன். அண்ட் உங்களோட பிஜிஎம், அது உங்கள் பிஜிஎம், அது ஏன் பிஜிஎம் இல்லை, அது வேற ஏதோ ஒருத்தர் வந்து மனசு வச்சிருக்காரு. ஐ எம் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ ஹேட் டு ஸ்விட்ச் ஆஃப் மை ஃபேன் மோட் அண்ட் ட்ரீட் தெம் ஆஸ் கோ ஆக்டர்ஸ். அண்ட் எஸ், வணக்கம் மாயா. ஹலோ, ஹாய் நவீன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நவீன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 4 நாட்கள் வந்து உங்களால் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த சீன் நடிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை விக்ரமில் கமிட் ஆகும்போது இருக்கட்டும், ஸோ இந்த அளவுக்கு படம் முடிஞ்சுட்டு எல்லாருமே கொஞ்சோண்டு ஒரு 10 நிமிஷம் இன்டர்வியூ கொடுங்களேன் ப்ளீஸ். 5 நிமிஷம் தான் சீன் வந்தாலும் எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் இன்டர்வியூ கொடுக்கணும்னு கண்டிப்பாக எல்லாம் கேட்டிருப்பாங்க. எப்படி இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரும் கூட கேட்டிருப்பாங்கல்ல, ஸோ ஹவு கம்ஃபர்ட் யூ ஆர் வித் த சீன். எனக்கு தெரிஞ்சு லைக் மோர் தென் கம்ஃபர்ட், உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வந்து இதை நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா, இல்லை இந்த ரோல் நம்மளுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா, ஸோ அந்த மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு வென் லோகேஷ் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லும் போது? ஃபஸ்ட்டு இந்த ப்ரீஃப் ஃபோனில் தான் நான் கேட்டேன். ஃபோனில் தான் எனக்கு கால் வந்தது, இதுதான் ரோல், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீஃப், ஒரு சின்ன ப்ரீஃப் கிடச்சிது. அப்போது வந்து நான் இது சொல்லாமான்னு தெரில, பட் நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். பட் தட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எனி திங், இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ரோல், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ரோல். ஏன்னா வந்து அது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது. மேபி தெர் ஆர் அதர் ஆக்டர்ஸ் ஹூ கேன் கேரி இட் ரொம்ப ஈஸியாக. ஏன்னா இந்த ரோலில் வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர் மூஞ்சி சுழிக்காத மாதிரி ஆடியன்ஸ் பார்க்குறோம். ஏன்னா கமல் சாரோட ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, அது ஃபன்னியாகவும் இருக்கணும். ஸோ ரொம்ப நிறைய லேயர்ஸ் இருந்தது இதுக்குள்ளே. என்னால் அது, ஏன்னா நமக்கு வந்து இப்போ செக்ஸ் ஒர்க்கர்னால் நிறைய இந்த ரெட் லைட் ஏரியா ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது, நிறைய படத்தில் நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ரெஃபரன்ஸ் பிடிச்சிக்கலாம். வெறும்னு செக்ஸ் ஒர்க்கர் பண்ணுனா அது ஈஸியாக பண்ணிடலாம், அப்படியே காப்பி அடித்து இமிடேட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஐ ஃபெல்ட் தெர் இஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் மை ஷோல்டர் டு டூ திஸ், பிகாஸ் they didn't say audition, they didn't say look test, nothing. They just said, we have you in mind for this role, are you interested? I said, oh no audition, no nothing. இல்லையா, ஐயோ இப்போ எனக்கு வந்து பயமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன். they were very sweet, they like 2 நாள் எடுத்துக்கோங்க, நீங்கள் மெதுவாக சொல்லுங்கள், பட் we have fixed you in the இது, நீங்கள் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஐயோ இவ்வளோ நம்புகிறாங்களே நம்மளை அப்படின்ற ஒரு அஜிடேஷன் இருந்தது, ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. பட் நான் ஒரு படம் கமிட் பண்ணியிருந்தேன், அதுக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு பயம், இதை பண்ண முடியுமா என்னென்னு. ஸோ நான் டைம் எடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து நான் ஓகே சொன்னேன். அப்போயும் எனக்கு நிறைய ரொம்ப நர்வஸாக இருந்தது, ஏன்னா ஐ வாஸ் ஸ்டில் கன்ஃபியூஸ் as to how to do this. பயங்கர காம்ப்ளெக்ஸ் இது. அப்புறம் நான் லோகேஷ் சாரோட ஒரு மீட்டிங் போனேன், ஒரு ப்ரீஃப் நடந்தது. அதில் வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா இதை அப்படின்னு. நான் ரெக்கார்ட் பண்ணேன் அவர் சொன்னதை. அவர் ரொம்ப கைண்டுங்க, அவர் ரொம்ப ஜென்டில். அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி அவர்கிட்ட ஃபோன் வச்சுட்டு நான் அப்படி நான் கேட்டு தான் இருந்தேன். பட் ரெக்கார்டும் போயிட்டு இருந்தது. ஓகே முடிஞ்சாச்சு, ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டெய்லி அதை நான் கேட்டேன். டெய்லி அவருக்கு என்ன வேணும், என்ன சீன், அவர் ரொம்ப கரெக்டா உங்களோட கேரக்டர் ஆர்க் என்ன, நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாமே சொல்லிடுவாரு. ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டாரு. அந்த டயலாக் மாதிரி இருக்க பொறுத்தல இந்த மாதிரி தான் வச்சு மூவ் பண்ண போறாங்க. எல்லாமே அவர் பயங்கர கிளியரான ஒரு லைக் வேற லெவல் கிளாரிட்டி அவருக்கு. பட் த பாயிண்ட் வாஸ் ஹவு டு டூ இட் வித்அவுட் மூஞ்சி சுழிச்சிஃபைங் ஃபார் ஆடியன்ஸ். அதுதான் பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஸோ நான் டெய்லி அந்த ப்ரீஃபை மட்டும் கேட்டேன். ஒரு 10,000 தடவை கேட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தடவை கேட்டேன். ஸோ எனக்கு புரிஞ்சிடுச்சோ இதுதான் இவர் வேணும்னு என் சிஸ்டமில் இறங்கிடுச்சு. ஃபஸ்ட் டே வரைக்கும் ரொம்ப நர்வஸாக இருந்தது. The minute I saw that he's happy, I was like, okay, now it's okay. Now I have கேரக்டர் பிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் அதில் ப்ளே பண்ணுறது ஈஸி தான், பிடிக்கிறது வரைக்கும் தான் கஷ்டம். ஸோ இதுதான் நடந்தது ஃபஸ்ட் டைம் எனக்கு ப்ரீஃப் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த மீட்டர் வந்து ரொம்ப ஒரு காஷியஸான ஒரு விஷயம் இல்லை.
ஏன்னா இப்போ சொல்லும் போது ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் அது நடிக்கும் போதோ இல்லை ஆன் த ஸ்பாட் ஒரு ஆக்டராக அது வேறு மாதிரி இருக்கும், ஆன் த ஸ்பாட் நடிச்சிடலாம். ஆனால் அது வெளியில் இப்போ தேட்டரில் வரும்போது நிறைய பேர் ஓகே வெளியில் என்ன சொல்லுவாங்க அந்த தாட்லாம் எதுவுமே இருக்காதுல்ல, ரைட்? அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை, அந்த மாதிரி இன்ஹிபிஷன்ஸ்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் அதான் சொல்கிறேன்ல, செக்ஸ் ஒர்க்கராக பண்ணுறதுங்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, அதோட காம்ப்ளெக்சிட்டியில் தான். இன்ஃபேக்ட் அதான் நான் முன்னாடியே சொன்னேன், அது பண்ணுறது ஈஸி. ஒரு ஆல்ரெடி பண்ண ஒரு கேரக்டரை வந்து இமிட்டேட் பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் ஈஸி. பட் டு ஃபைண்ட் அவுட் த லேயர்ஸ் இன் திஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுதான் எனக்கு பிரச்சனையே ஒழிய ஒரு செக்ஸ் ஒர்க்கர் கேரக்டர் பண்ணும் அப்படிலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு தோணவே இல்லை. இப்போது யாராவது கேட்கும் போது தான் எனக்கு தோணுது, ஓ இதில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு இப்போ தான் எனக்கு தோணுது. ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் ஆல்சோ டன் தியேட்டர் அண்ட் வி ஹவ் டன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் இட் டஸ் நாட் அண்ட் ஐ சி எவ்ரி கேரக்டர் இன் த சேம் ஹாரிசான்டலாக ஈக்குவலாக பார்க்கறனால இட் வாஸ் நத்திங் டு டூ வித் ஓ பிகாஸ் பப்ளிக் வில் சி திஸ் அண்ட் தே வில் கெட் அஜிட்டட், தே வில் கர்ஸ் மீ ஃபார் டூயிங் திஸ் அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இஃப் யூ கான்ட் சி திஸ் அஸ் அ கேரக்டர் தென் ஐ டோன்ட் திங்க். கண்டிப்பாக நீட்லி புட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த சீன் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப அந்த மீட்டர் கிட்ட ரொம்ப டச் ஆனது இந்த ஹேண்ட் கஃப்லாம் பார்த்த பிறகு ஓகே வாட் சம்திங் இஸ் ஹேப்பனிங், கமல் சார் வரான்னு சொல்கிறாங்க, என்ன இதுனா. ஸோ கடைசியாக ரிவீல் பண்ணும்போது இட் வாஸ் லைக் வாவ். அண்ட் அந்த பிளெஸிங் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து உண்மையில் இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாக்ட் பாயிண்ட் ஐ ஜஸ்ட் வான்ட் டு நோட். ரெண்டு விதமான ஆர்டிக்கல் பார்க்க முடிஞ்சுது. ஒன்று வந்து கமல் சார் படத்தில் இப்படி ஒரு சீன் வச்சா எப்படிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, அது ஒன்று இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து இவ்வளோ சொன்னாலும் ஒருத்தர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். எனக்கு இதை பார்க்கும்போது மகாநதி சீன் என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இட் வாஸ் லைக் கடைசி அந்த பிளெஸிங் வந்து அவரோட பொண்ணு போல தான் அவர் ட்ரீட் பண்ணிட்டு போனார்னு. ஸோ உங்கள் கண்ணுக்கு பட்டுச்சா இந்த இதெல்லாம்? வாட்ஸ் யுவர் டேக்? ஆமாம், எனக்கு மகாநதி பட்டுது. நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போதே ஐ ரியலைஸ்ட், ஏன்னா இதோட பேக் ஸ்டோரியாக நானே ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன். அதை போய் நான் லோகேஷ் நான் கிட்ட சொன்னேன், இதுதான் நான் நினச்சிட்ருக்கேன், இப்படி தான் எனக்கு இருக்கணும்னு இருக்குது. அவர் வந்து அப்படி தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்ட்டார் உடனே. பிகாஸ் ஃபார் மீ மை ரெஃபரன்ஸ் வாஸ் ஷரண்யா மேம் இன் நாயகன், தட் திஸ் கேர்ள் இஸ் அ காலேஜ் கேர்ள் அண்ட் ஷீ இஸ் டூயிங் திஸ் ஃபார் பாக்கெட் மணி. அப்படி தான் நான் யோசிச்சுட்டு போனேன். நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அது அவர் உடனே வந்து இட்ஸ் சேம் தட் ஐம் ஆல்சோ திங்கிங் அப்படின்ட்டாரு. அதில் முன்ன பின்ன அப்படி எப்படி பண்ணிக்கலாம். இப்போது மாடர்ன் ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க, கேம்ஸ் விளாடுவாங்க. ஸோ அது பண்ணலாம். யா, பிகாஸ் ஃபர்ஸ்ட் சீனே வந்து நான் கேம் விளாண்டுருப்பேன். அதெல்லாம் வந்து அப்போது தோணுன விஷயந்தான். அண்ட் யா, தட் வே ஐ ரெட் தட் சேம் ஆர்டிக்கல் யூ டோல்ட் மீ. இட் வாஸ் வி வர் ஹாப்பி தட் அதுதான் டெலிவர் ஆயிருக்கு அப்படின்னு. ஏன்னா எங்களோட இன்டென்ஷன் அதுவாக தான் இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ்லாம் வந்து ஒரு சீனில் இருக்கும்போது தேர் இஸ் நோ, ஐ திங்க் ஃபால்ட் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே ஓகே, வெரி வெல் செட். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் கண்டிப்பாக லோகேஷ் அவர்கள் கமல் சாராக இருக்கட்டும் இல்லை ஃபாஃபாவாக இருக்கட்டும் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன் த ஸ்பாட் அவங்க என்ன சொல்லுவாங்க, லைக் அங்கே ஆன் ஸ்பாட் ஏதாச்சும் ஒரு ரிஹர்சல் மாதிரி போகுமா மானிட்டருக்கு? ஆமாம், ரிஹர்சல் போச்சு. இன்ஃபேக்ட் ஃபாத் சார் வந்து அவ்வளோ என்ன வேலை என்ன பண்ண விட்டார். ஐ வாஸ் பிளேயிங் தேர், not like a child, but as an actor I was able to give and take and say, can I say this na solla, I could ask. Okay. That the scene where I'm saying it's my pleasure is mine அப்படினு சொல்வேன். It is something I told, can I say this, and then he said yeah it's nice because you're talking about a sex worker and pleasure, it makes a lot of sense. அந்த மாதிரி I could do whatever I want to do. And Vahat sir is magical. I am a big fan. நான் ஜோஜிலாம் ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன். I am a big fan and I had to switch off my fan mode and treat them as co-actors and see them as co-actors. அப்படி தான் என்னால் அந்த சீன் பண்ண முடிஞ்சது. இல்லைனா ஐ திங்க் ஐ would have been lost somewhere in one, அந்த மாயத்தில் அப்படியே மயங்கி உருகிருப்பேன் அவங்களாம் பார்க்கும்போது. இல்லை மற்றவங்களாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் படத்தில் நடிச்ச நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிடுவோம். அவங்களாம் சொல்லும் போது கமல் சாரை பார்த்த உடனே கை நடுங்குச்சு, கால் நடுங்குச்சு, பயமாக இருந்துச்சு, வயலில் வார்த்தை வரல, நடிப்பு வரலாம் சொன்னாங்க. பட் உங்களுக்கு தியேட்டரில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதால உங்களுக்கு வாட் இஸ் இட் லைக் ஒரு பீஸ் ஆஃப் கேக்? ஐ won't say that, but it helped. Theater experience definitely helps. ஏன்னா அந்த தயக்கம் இல்லை, ஓகே நடிக்க வந்திருக்கோம் நடிக்க. ஆமாம், அப்படிதான் இருந்தது. அதான் நான் வீட்டிலே ரெடி பண்ணிட்டு தான் போனேன் என் மைண்டை. யார் வேணாலும் வரட்டும், தேர் ஆல் மை கோ-ஆக்டர்ஸ், அப்படி தான் நான் போனேன். கண்டிப்பாக எனக்கு உள்ளே வந்து ஐ ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் அ லெஜெண்ட் அண்ட் யூனோ டு பி beside him and he's hugging me, he's touching me. I could have gone to some level of அந்த சந்தோஷம் வந்து வேற எங்கேயோ கூட்டு போயிருக்கோம். அப்படி கூட்டு போயிருந்துச்சுன்னா அந்த சீன் நல்லா வந்திருக்காது. அதனால நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன். நான் கமல் சார் பார்க்கும் போதே நான் வந்து இப்படி பார்த்தேன், அவரை இப்படியே பார்த்தேன். ஆனால் உள்ளே வந்து கப 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 கபன்னு இருக்குது.
ஸோ இஃப் ஐ approached him and if I said sir or if I want to talk to you ஏதாவது நான் பண்ணியிருந்தேன்னா அந்த சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஸோ ஐ ஹேட் டு ஹோல்ட் எவ்ரி திங் டுவர்ட்ஸ் த எண்ட். ஐ லாஸ்ட் இட். ஐ செட் சார் ஐ வாண்ட் அ பிக்சர் வித் யூ அண்ட் தென் வி கிளிக் த பிக்சர். ஸோ அந்த மாதிரி தான் ஐ ஹேட் டு செட் மை மைண்ட். இல்லைனா ஐ திங்க் இட் would have been crazy right ஃபார் மீ அட்லீஸ்ட். என்னை எங்கேயாவது கூட்டு போயிருக்கும் அது. ஓகே ரைட். ஆனால் இப்போது டப்பிங்கில் நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடந்திருக்கும். ஸோ ஆன் த ஸ்பாட் இப்போ நாங்கள் பார்க்கும்போது இட்ஸ் லைக் வெரி ஒயிட் ஷார்ட் ஃபாஃபா காட்டுவாங்க. ஸோ தட் மார்னிங் பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகுதாங்க. ஸோ ஆன் த ஸ்பாட்டும் நீங்கள் அந்த டப்பிங்காக இருக்கட்டும் இல்லை பேசுகிறது ஆன் த ஸ்பாட்டும் நடந்துச்சா இல்லை ஓகே இங்கே கொஞ்சம் பண்ணிக்கலாம் அந்த டப்பிங்கில் இது இம்ப்ரூவைசேஷன் பண்ணிக்கலான்ற மாதிரி? ஸோ வாட் ஹேப்பன்டு? இல்லை இப்போ டயலாக்ஸ் தான். என்ன டயலாக் எழுதியிருந்தாங்களோ அதுதான். ஐ திங்க் முன்ன பின்ன அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க லிட்டில் பிட் ஜஸ்ட் வேர்ட்ஸ் பிகாஸ் த வே ஐ ஸ்பீக் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம். லைக் ஐ செட் இந்த ப்ளஷர் வேர்ட்லாம் போட்டுலாம் அந்த ஆன் ஸ்பாட் பண்ணுது. பட் அந்த மார்னிங் சவுண்ட் வந்து இட் வாஸ் இன் டப்பிங் தான். ஏன்னா ஃப்ரம் த டைம் அது அந்த விண்டோலேருந்து வெளியில் போயிட்டு திருப்பி விண்டோக்குள்ளே வர வரைக்கும் இது ஜஸ்ட் ப்ரெஸ் ரெக்கார்ட் அண்ட் ஐ வாஸ் கோயிங் ஆன் வித் மை மார்னிங். அந்த மார்னிங் முடிச்சுட்டு தட்ஸ் வை ஐ திங்க் அனிருத் இஸ் ஜீனியஸ் பிகாஸ் ஹி பிக்ட் அப் த ரைட் சவுண்ட். மை சவுண்ட் இஸ் ஹாரிபிள். ஹி பிக்ட் அப் தட் சவுண்ட். வாஸ் இட் ப்ரீ பிளான்ட்? லோகேஷ் அவர்கள் சொல்லும் போது நீங்கள் இப்படி இருக்கும்போது இந்த வாய்ஸ் வராது ஒரு பிஜிஎம் பிளான் அதுவும் சொன்னாங்க. அந்த பிளான் இருந்தது முன்னாடியே. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அவர் என்கிட்ட இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பிஜிஎம் மணி ஏதாவது போடுவார்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வேகாக சொன்ன ஞாபகம் இருக்குது. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வாட் இஸ் பின் எக்ஸிக்யூட்டட் பிகாஸ் வி டென்ட் நோ ஹவு டு I mean they also didn't know how to bring it back to the so I think Anirudh was the only savior for that scene. And அதான் நான் அது கிரெடிட்டே எடுத்துக்க முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க உங்களோட பிஜிஎம் அது உங்கள் பிஜிஎம். அது ஏன் பிஜிஎம் இல்லை, அது வேற ஏதோ ஒருத்தர் வந்து மனசு வச்சுருக்காரு இந்த பொண்ணு வாழட்டும் அப்படின்னு மனசு வச்சு கொடுத்த ஒரு பிஜிஎம் தான் அது. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் ஃபார் வாட் எவர் இஸ் டன். இன்னும் எங்களுக்கு வந்து பத்தலையோட ஃபுல் வெர்ஷன் வரல, படத்தோட டைட்டில் ட்ராக் அந்த ஹோஸ்ட் எதுவுமே வரல. ஆனால் இந்த மார்னிங் பிஜிஎமே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? ஸோ வாட் வாஸ் யூ ஃபர்ஸ்ட்? நீங்கள் பார்த்தோன்னே தனியாக வருது வந்த உடனே நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு அனுப்புனீங்க இல்லை யார்கிட்ட அதை பற்றி ரொம்ப ஒரு ஆர்வமாக கேட்டிருப்பீங்களே என்ன அதுக்குள்ளேயேவா? எனக்கு ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தோன்னே கால்ஸ்லாம் வந்துச்சு, நிறைய கால்ஸ் வந்துருச்சு. அப்போவே ஐ ஃபெல்ட் ஆல்சோ பிகாஸ் தேர் ஆல் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐ தாட் ஓ தேர் ஆல் வாட்ச்ட் அண்ட் தேர் ஆல் சேயிங் நான் சின்ன சீன் தான் அதை நடிச்சிருக்கேன், சரி ரொம்ப பண்ணாதீங்கடா வீங்களா போனேன் அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். பட் தே செட் இல்லை நீ வந்து வேறு மாதிரி பின்னிருக்காரு வேறு மாதிரி பண்ணிருக்காரு, ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் அப்படின்னு. Then I was like, oh, curious. So then my phone is exploding suddenly. Bomb வெடிச்ச மாதிரி இவ்வளோ நடந்துட்டுருக்கே, வாட் இஸ் ஹேப்பனிங். அது நான் ஒன் டே டிலேயாக தான் படம் பார்த்தேன். ஆர் நோ ஐ saw the third night ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்கில் படம் பார்த்தேன். I understood the இது ஆஃப் இட் only after I watched the film. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் நான் ஷேர் பண்ணதுன்னா ஃபேமிலிகிட்ட சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். பட் பிஃபோர் ஈவன் ஐ குட் ஷேர் தே ஆல் நியூ இட் அண்ட் தேவர் ஆல் ஹாப்பி ஃபார் மீ. ஸோ ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் வாட்ச் அப்போ வந்து இந்த சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே ஓகே வாட் சம்திங் ஹேப்பன். அந்த செகண்ட் டைம் அப்போ தான் மொத்த தேட்டர் இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, ஆஹா சாபா சீன்றான்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். லைக் ஒரு சம்மர் சீனுக்கு ரெடி ஆகுறாங்க. இஸ் தேர் எனி சான்சஸ் ஆஃப் பவர் தாட்ஸ் இன் திஸ்? இட்ஸ் இன் த ஐஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ் ஆர் பிகாஸ் இது ஆரம்பத்துலேருந்தே இது பர்வர்ட்டடாக இருக்கணும்னு நாங்கள் அந்த இன்டென்ஷனே கிடையாது. இட்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் அ செக்ஸ் ஒர்க்கர். அதுதான் அவங்க உலகம். எப்படி கமல்ஹாசன் சர்ஸ் கேரக்டர் ஹாஸ் அ உலகம், ஃபஹத் ஃபாசில் சர்ஸ் ஹாஸ் அ உலகம். திஸ் கேரக்டர்ஸ் உலகம் இஸ் தட் அண்ட் யூஆர் போர்ட்ரேயிங், யூஆர் ஷோயிங் தட் உலகம் டு பீப்புள். அண்ட் தட் வே தேர் வாஸ் நோ பர்வர்ட்டடான விஷயம்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அதோட ஆப்போசிட் தான் யோசித்தோம். லோகேஷ் அண்ணா வாஸ் ஆல்சோ வெரி கிளியர் தட் தே ஷுட் நாட் திங்க் இட் like that. So that's why this moaning sound also was very tricky because it is a sex noise. அது சொல்லும் போதே உங்களுக்கு you know it comes from an adult mind only. ஆனால் அதை எப்படி சட்டில் பண்ணுறது, அதை எப்படி காம் டவுன் பண்ணுறது, அதை எப்படி திருப்பி அதை ஹியூமனிடேரியன் பேசிஸில் அதை காட்டுறது, அது வந்து கிரியேட்டரோட மேஜிக் தான், லோகேஷ் சாரோட மேஜிக் தான். ஓகே ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஆஸ் ஏ ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக உங்களை நிறைய படங்களில் பார்த்துருக்கும். ஆனால் உங்களை பர்சனலாக தெரிஞ்சவங்க, ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருத்தப்படுவாங்க, ஒய் மாயா இஸ் நாட் அவங்க கரெக்டான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கலையே, கரெக்டான கேரக்டர் கொடுக்கலையேன்னு. மற்றவங்களையும் சொல்லும் போது உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு தாட் இருக்கும்ல, என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அண்ட் ரிஜெக்ட் பண்ணுறீங்க? எனக்கு வந்து நான் 7 வருஷமாக அதில் இருக்கேன் நவீன். நான் வந்து ஆரம்பத்திலே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அங்கெல்லாம் இருந்து தான் வந்திருக்கேன். மெயினாக வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்? ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட இருக்கட்டுமே. மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் திஸ்
film called வானவில் வாழ்க்கை, but it didn't do well. ஓகே ஜேம்ஸ் வசந்தன் James Vasanthans. It didn't do well. நான் After போஸ்ட்ல that, நீங்க தாங்க பெருசாலாம் பார்த்திருக்கேன். ஆமா அது நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணலங்க. அதுக்கப்புறம் because that film didn't do well, I was shocked. I didn't understand cinema. எனக்கு சினிமானா என்னன்னே தெரியல. நான் நினச்சேன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம ஓவர் நைட்டில் ஸ்டாரு, அதுக்கப்புறம் அடுத்தது அந்த மாதிரி நினச்சேன். பட் படம் ஓடல. And I didn't understand cinema at that point. And I was searching, I was looking for opportunities, I was running around. What came to me was being an artist, which is a junior artist, and I was happy to do it because நான் அந்த செட்டுக்கு போகலாம், அந்த செட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், டேரக்டரை பார்க்கலாம், இவர் தான் ஆர்டிஸ்டா, இவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம், இவர் தப்பாக பிஹேவ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நான் என்னையே ஐ லேர்ன்ட் ஃப்ரம் தட். மனிதன் ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். நான் வந்து ஒரு 5வது ரோலில் அந்த கோர்ட் சீனில் நான் உட்காந்துருப்பேன். ரொம்ப சின்ன ரோல். பசங்க பாருங்க இப்போ அதை எடுத்து தனியாக ஃபோன் மாயான்னு போடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிறைய பண்ணியிருக்கேன். அப்புறம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன். சப்போர்ட்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். துருவ நட்சத்திரம் பண்ணேன், அது வெளில வரல. பட் ஐ திங்க் த ரோல்ஸ் தட் ஐ வாண்ட் டு டூ இஸ் I didn't get a role where something is written for a female character. அதோட ஆர்க்கு அழகாக இல்லை. நான் படித்தது எல்லாமே ஒரு மேனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபீமேல், ஆர் அந்த மேனை சுற்றி இருக்கிற ஒரு ஃபீமேல். அது ரொம்ப வீக்கான, என்னோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி அது ரொம்ப வீக்கான ரைட்டிங்காக இருந்தது. அதனால தான் நான் நோ சொன்னேன் சில விஷயங்களுக்குலாம். ஏன்னா எனக்கும் அது எக்ஸைட் ஆகலை. இவ்வளோ வருஷம் வந்தாச்சு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ணியாச்சு, ஒரு ஸ்பாட்லைட் ஏதோ எங்கேயோ ஒன்று கிடச்சிருக்கு, அப்போயும் நான் சொதப்பக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் நோ சொல்லியிருக்கேன் நிறைய விஷயத்துக்கு. பட் இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வருது. லைக் ஹவு விக்ரம் ஹேப்பன் டு மீ. ஐ டிட் அ ஷார்ட் ஆக்ஷன் ஃபில்ம் ஆல்சோ வெரி ரீசென்ட்லி. இட்ஸ் கால்ட் மாயா அன்லீஸ்ட் அப்படின்னு. நான் ஃப்ரான்ஸில் போய் அந்த ஷூட் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஆக்ஷன் டைரக்டர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டைரக்டர். அவர் தான் துருவ நட்சத்திரத்துக்கு பண்ணியிருக்காரு, ஃபேமிலி மேன் சீசன் 2 பண்ணியிருக்காரு. இப்போ ஷாருக் கானோட அட்லி சாரோட ஃபில்ம் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் கூப்பிட்டு என்னால் அந்த பாரிஸோட அது ஒரு பைலட் மாதிரி, அங்கே பாரிஸ்க்கு போகிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்போது. ஸோ ஐ செட் ஐ நோ ஐ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் ஐ டோன்ட் ஹேவ் த மனி டு கம் என்ற அந்த 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இல்லை என்கிட்ட. நானே நாடகம் பண்ணி இங்கேருந்து 3000 4000 சம்பாதிச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட இல்லை. ஸோ தென் சம்படி who's a well-wisher, he came and he said take the money and go. That's how that short film happened. Because of that now the feature film is happening, and big star of presently one biggest star has said yes to being a part of that film. He's interested in the film grappove and I'm saying this because somewhere I think my intention is also to do new unique films. இப்போ இந்த ஒரு full-fledged ஒரு ஃபீமேல் ஆக்ஷன் ஃபிலிம் வந்ததே கிடையாது. அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடச்சிருக்கு. அதனால அதுக்கு எஸ் சொல்லணும்னு ஆசை இருக்குது. அந்த மாதிரி நல்ல விமன் கேரக்டர்ஸ் எழுதுகிற டைரக்டர்ஸோ இல்லை ரைட்டர்ஸோ என் கண்ணு முன்னாடி வந்தாலே நான் அதுக்கு எஸ் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் எந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் வந்தாலும் ஐ திங்க் ஐல் சே எஸ். ஐல் பிளைண்ட்லி சே எஸ் பிகாஸ் இட்ஸ் பீன் மை ட்ரீம் டு டூ அ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம். ஓகே. அண்ட் இஃப் யூ டோன்ட் மைண்ட், காசு எதுவுமே கொடுக்காம இல்லை கிளாஸ் முறைப்படி கற்றுக்காமல் இந்த விஷயம் கேட்குறேன்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு 1 minute ப்ராக்டிக்கல் செஷன் வைங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போ நார்மலாக இப்போ ஒரு ஆக்டிங் கிளாஸில் நான் சொல்கிறேன், ஒரு சிரிக்கிறேன்னா நம்மள இப்படி ஒரு சிரிக்கலாம், ரொம்பனா இப்படி சிரிக்கலாம். இப்போ நீங்கள் தான் எங்கள் டீச்சர்னா, ஸோ ஹவு அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் ஒரு தியேட்டரில், இல்லை அந்த ப்ராக்டிக்கலான கிளாஸ் எப்படி இருக்கும்? ஒரு நார்மலான ஒரு 1 minute செஷன் சொல்லி தர முடியுமா? 1 minute செஷன்லாம் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் அது எப்படி இருக்குன்ற அதுக்காக இது எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் தான். ஒரு 2 ஆக்டிவிட்டி கொடுங்களேன். ஐயோ இப்படி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. see there are also different kinds of learning. இப்போ வந்து நான் இப்போ ஆதிசக்தி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து they teach breathing as a technique to emote. இப்போ நீங்கள் வந்து வேகமாக உங்கள் வாய் வழியாக ஏரை உள்ளே எடுத்திங்கன்னா உங்கள் கண்ணு ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சிரும். அது வந்து அற்புதா, அது வண்டர். யூனோ தட்ஸ் ஆல். யுவர் ப்ரீதிங் இஸ் வாட் இட்ஸ் கிவிங் யூ. You know, you don't need any memory or feeling or that day I saw that, so I went, so I'll do this. Nothing. If I say, breathe in through your mouth, open your mouth and breathe. அப்படின்னா you can do an arpuda. அவ்வளோதான். அதே மாதிரி when you have a breathing pattern and when you know when to stop and control it, you will cry. And it's a mask, you know, it's a mask. You figure out a mask. இது ரொம்ப டீப்பாக இருக்கும். அண்ட் அகெயின் ஹஸ்யாவும் அப்படி தான். ப்ரீதிங் வழியாக, ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு ப்ரீதிங் பேட்டர்ன் இருக்குது. நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்க மாட்டோம் அதுக்கு. இஃப் ஒன் டே யூ அப்சர்வ் யுவர் செல்ஃப், யூ அப்சர்வ் யுவர் ப்ரீதிங் பேட்டர்ன், யூ அப்சர்வ் த வே யூ ஆர் ஆஸ் யூர் க்ரையிங் ஆர் யூர் ஆங்க்ரி, ஹவு யூ ஆர் கோயிங் வென் யூர் ஆங்க்ரி, யூர் கோயிங் all that, your nose is breathing out. Actually you're going பாம்பு கொத்துற மாதிரி இருக்கும்.
all this is observation. I think it's, I don't know if I did a 1 minute class, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. but it's all a breathing technique also. It's just another technique to learn. இந்த மாதிரி நிறைய இருக்கு. But yeah. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சது இந்த நவரசம் சொல்லுவாங்கல்ல, இப்போ கண்டிப்பா சினிமாவில் இந்த நவரசம் தெரிஞ்சவங்க எல்லாமே நடிகர, தெரியாதவங்க சில பேர் நடிகர் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு ப்ராக்டிஸான ஒரு விஷயம். ஸோ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க? ஒரு டேரக்டர் வந்து ஒரு சீன் சொல்கிறாங்க, ஒரு அழக சீன்னா அவர் ஒரு மாதிரி சொல்லுவார், உங்கள் சைட்லேருந்து ஒரு விஷயம் இருக்கும், இது ரெண்டுமே கொலைட் பண்ணி ஒரு அவுட்புட் வருமா? ஆமாம், ரெண்டுமே மீட் பண்ணால் தான் அந்த அவுட்புட் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இவரோட மைண்டில் என்ன இருக்குது, நான் எப்படி அதை நீங்கள் செஞ்சு காட்டுவீங்களா? அது மாதிரிலாம் நடந்திருக்கா சார்? நான் அது மாதிரி ஒரு 4 விதமாக எழுதி காட்டுவேன், 5 விதமாக இல்லை அப்படிலாம் நான் பண்ணதில்லை. அதுவும் அவங்க கேட்டதும் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு அழுகிற சீனாக வந்ததே கிடையாது சினிமாவில் பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டேஜில் நான் அழுது புரண்டிருக்கேன். ஸோ ஐ நோ தட் I'm in control of my tears, which means if I can cry this much, I cry this much. If I have to cry that much, I cry that much. If you want me to cry nadula, I can cry. So அந்த கண்ட்ரோல் இருக்கும்போது இட்ஸ் ஈஸி ஆல்சோ. அண்ட் அஃப்கோர்ஸ் ரெண்டுமே இவரோட இன்டென்ஷனை மீட் பண்ணாதான் அது ஒரு சீனு. எங்கேயாவது கம்மியாக இருந்தாலும் அந்த சீன் வந்து ஐ திங்க் இட் won't work out. Brilliant, it was neatly put. அண்ட் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அப்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. லைக் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. பட் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பூஜா கதாரியா அவங்க வந்து ஷி வாஸ் ஆல் படம் செட் ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அவரோட ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது வந்து சந்தனம் கேரக்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் இருந்தீங்க விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு டீச் பண்ணியிருக்கீங்க, ரைட்? என்ன படம் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நான் ஆரம்பித்தேன். நான் வந்து ஃப்ராங்க், ஐ மீன் I'll be very honest, I started but I didn't have the time also. When for the movie? Merry Christmas. It was a Bollywood film, Sriram Raghavan sir's film. But I think Pooja is only doing it for him now. But when he asked me, I said yes, and I did not know. நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஐயோ என்னால் பண்ண முடியுமா ஃபஸ்ட்டு. இன்னொன்று, ஏன்னா எனக்கும் இதெல்லாம் ஓடிட்டுருக்கு, அவருக்கும் தெரியும் there is a lot happening. I had to go to France, I had to come back, there was a lot happening, so I could not give him the time that he wanted. But I was glad I was able to help him little bit in the beginning, and he's a நல்லா யாருமே இல்லை அவருக்கு முன்னாடி. really appreciable. ஒரு ஆக்டர் வந்து எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிட்டாரு, இருந்தாலும் இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு சொல்றாங்க, அதை நம்ம கேட்கணும், அந்த கேரக்டர் ஆர்க் பண்றதெல்லாம் அதுதாங்க அவர் ஒரு பிரில்லியண்டான ஆக்டர்னா அதனால தான் he is able to take a criticism. I could tell him that don't do that, it's not good, or Pooja can say that is not right அப்படிங்கறத சொல்றதை ஏத்துக்கிறவன் தான் நான் நடிகன். ஆக்சுவலி ஏற்றுக்கிட்டாரு, ஓ இது தப்பா, ஓகே இது வேறு மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவர் பார்ப்பார். ஏன்னா நான் போய் சொல்லும் போது அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், ஐ see this as theatre god is telling, I don't know how to say this, கலைத்தாய் வந்து என்கிட்ட யார் மூலமாக என்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. Because somebody has to tell you that you are not doing well, or you're doing good. Somebody should tell you, and I have been one of that person to say I think you should do this அப்படின்னு. பெருசாலாம் நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணல நவி, நிஜமா. அவர் வந்து ஒரு பயங்கரமான நடிகன். அவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட நானே கேட்பேன், சார் ஏன் சார் என்கிட்ட வரீங்க, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது சார், அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பட் ஐ ஹவ் சாட் வித் ஹிம், வி ஹவ் டிஸ்கஸ்ட், வி ஹவ் கம் அப் வித் சம் ஐடியாஸ். ஸோ அந்த விதமாக வந்து ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ வாஸ் ஏபிள் டு பி அ குட்டி பார்ட் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி. தோ ஐ விஷ் டு கண்டினியூ, ஆனால் என்னால் முடியல. ஓகே, ஆல்ரைட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் மாயா. ஸோ சொல்லுவாங்களே, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி 5 நிமிஷம் சீனாக இருந்தாலும் அது எல்லார் மனசுலையும் பதிய வச்சுட்டீங்க. பீட் அனிருத் சவுண்டாக இருக்கட்டும், இல்லை அந்த டோட்டல் சீனே இட்ஸ் லைக் ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. த வே கமல்ஹாசன் சார் பிளஸ்ட் யூ. ஸோ பயங்கர பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் இப்போது இந்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், இவ்வளோ மீம்ஸ் அண்ட் சோவான் எவ்வளோ வேணால் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நடக்குதுன்னா அது ஏதோ உங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு ஊதியம் தான் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ஸோ தொடர்ந்து இதே போல் இல்லை, இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணுங்கள், பெரிய ரோல்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காகவே நிறைய பேர் எழுதணும்னு கேட்டுக்கிறேன் டேரக்டர்ஸ், ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ரைட் மோர் கேரக்டர்ஸ் ஃபார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நவீன், தேங்க்யூ. 12th எக்ஸாம் முடிச்சவங்க VSAT ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்போட நம்ம பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க. அரம்பா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சார்லி, ரக்ஷித் செட்டி, சங்கீதா சிங்கரி, பாபி சிமா மற்றும் பலர் இணைந்து நடிக்கும் 777 சார்லி ஜூன் 10 முதல் உங்கள் அபிமான திரையரங்களில்.